பார்த்ததில் பிடித்ததோட சீரியஸ் 2. ஓகே, தட் இஸ் லைக் டே 2. இன்னைக்கு வந்து நான் ஒரு புதுசாக ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தை கற்றுக்கிட்டேன். அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் தான் குயிக்காக வந்திருக்கேன். அது என்னென்னா யூட்டோரி. ஜாப்பனீஸ் வார்த்தையில் யூட்டோரி அப்படின்னாக்கா ஸ்லோ டவுன் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோ டவுன் அப்படின்னாக்கா லைக் ஃபாஸ்ட்டாக எல்லோரும் எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கோம்ல. ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், இல்லை லைஃப்பில் வந்துட்டு அப்படி நிற்க நேரம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கோம்ல, அப்படிலாம் ஓடாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுங்க அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையோட அர்த்தம். ஸோ நானும் வந்து ரொம்ப யோசிப்பேன். எப்போயாவது வந்து அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நான் வீட்டில் இருக்கேன், நிறைய டைம் இருக்குது எனக்கு. பட் நான் கண்டினியூஸாக ஜாப் போயிட்டுருக்கும்போது படிச்சுட்டு இருக்கும்போது தான் நிறைய யோசிப்பேன். எப்போவுமே வந்து இந்த மண்டே மார்னிங் ரொம்ப பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கோமே, எப்படா இந்த சாட்டர்டே வரும், எப்படா இந்த சண்டே வரும், எப்படா கவர்மெண்ட் லீவ் வரும், அந்த மாதிரிலாம். ஸோ அப்படி இருந்தாலுமே கூட ரெஸ்ட் எடுக்கவே சரியாக போயிடும். பட் ஆனால் வந்து ஒரு சன்ரைஸ் எப்போ நல்லா பார்ப்போம், ஒரு பேர்ட் கத்துறது எப்போ நல்லா கேட்போம், ஒரு நல்ல இளையராஜா சாங், ஒரு லாங் ரைடு எப்போ போவோம், இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வாழும்போதே வாழ்க்கையை ரசிச்சுட்டு போகணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி இந்த வார்த்தையை வந்து எனக்கு அதை தான் ஞாபகப்படுத்துச்சு. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு நிறைய எய்ம் இருக்குது, நிறைய கடமைகள் இருக்குது, நிறைய பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இருக்கட்டும், போகும்போதே நம்மளும் வந்து லைட்டாக ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளையில் நம்ம வந்து இந்த யூட்டோரி சொன்ன மாதிரி வாழ்க்கையை வந்து ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணாக்கா நம்மளும் வந்து வாழ்க்கையை பெருசாக தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வராது. அண்ட் எஸ்பெஷலி நான் வந்து ரொம்ப ரொம்ப இது எல்லாத்தையுமே வந்து நிறைய ஆண்கள் ஃபேமிலிக்காகவே ஓடிக்கிட்டே இருக்காங்கல்ல. வீட்டில் இருக்க எல்லாருமே, அப்பாவாகட்டும், ஹஸ்பண்ட்ஸ் ஆகட்டும், அண்ணாவாகட்டும், தம்பி ஆகட்டும், நம்மளுக்காவது கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு கெரியர் பிரேக் இருக்குது, ஒரு சாய்ஸ் இருக்குது. பட் இவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க படித்து முடித்ததுலேருந்து வேலைக்கு போகணும், குடும்பத்தை பாரத்தை சுமக்கணும், அக்கா தங்கச்சியை கரையேற்றணும், அப்பா அம்மாவை பார்க்கணும், அடுத்து ஒய்ஃப்காக ஓடுறாங்க, குழந்தைங்களுக்காக ஓடிட்டே இருக்காங்கல்ல. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் இந்த டேயில். ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த இதில் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஸோ யூ கைஸ் ஆர் லைக் ஃபென்டபிளஸ். நீங்கள் தான் எல்லா குடும்பத்தோட ஸ்பைனல் கார்டுன்னே சொல்லலாம். நீங்கள் எல்லாமே வந்து லைக் காட் பிளெஸ் யூ ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். ஸோ எவ்வளோ முடியுதோ அப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப் வந்து கொஞ்சமாக ஸ்லோ டவுன் பண்ணி வாழுங்க. ஸோ வித் திஸ் நோட், பை, டேக் கேர்.